ஹாய்மா, இதை பாருங்கடா. இன்றைக்கி வந்து மோர் களின்னு சொல்லுவாங்கடா. இதை நம்ம வந்து இதை பாருங்கள், பச்சரிசி மாவு இல்லை வாஷ் பண்ணி நம்ம பச்சரிசி மாவு போட்டு வச்சுருப்போம்ல இடியாப்பம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பச்சரிசி மாவு தோசைக்கு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுப்போம். இந்த பாருங்கள், இதுக்கு வந்து புளிச்ச மோர் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் மாவுன்னா 1.5 டம்ளர் மோர் மட்டும்தான், தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகேவா? இதை பாருங்கள், பச்சை மிளகா காரத்துக்கு கட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் பொடி ஈஸாக நறுக்கிக்கிங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. இதை கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒன்றா போடணும். நம்ம இது எல்லாமே போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடணுண்டா. வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நல்லா வதக்கினதுக்கப்புறமா அந்த மோரை எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு சால்ட்டு போட்டுருங்க. அவ்வளோதான். மோர் கொதித்த உடனே இந்த மாவை எடுத்து அதில் கொட்டிட்டு அப்படியே பேசாமல் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுடணும். அதுக்கப்புறமா அதை வந்து கிளறிடணும். உப்புமா ஆற மாதிரி வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் மோர் களி. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. ஐம்மா, இதை பாருங்கடா, அந்த மோர் தாளிச்சாச்சு. அது அவ்வளோதான், கொதிக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப இதில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து அது வந்து அதில் மெல்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம உப்புமான்னா யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒன்று பண்ணும்போது டேஸ்ட் இருக்கும். இதுக்கு பாருங்கள், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. புளிப்பு காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கும்போதே ரொம்ப ருசித்து சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணுங்கள். என்ன, அது உப்புமா ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இதை பாருங்கடா, உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஆறுச்சுன்னா இன்னும் உதிரி ஆகிடும் நம்ம. ஓகேவா? அதை வந்து அந்த உருண்டை இல்லாமல் நம்ம ஸ்மாஷாக நல்லா அந்த உப்புமா மாதிரி இது வறுத்தணும். ஓகேவா? இவ்வளோ தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. என்னது மோர் களி, பச்சரிசி மோர் உப்புமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மஜ்ஜிகை உப்புமான்னு சொல்லுவாங்க தெலுங்கில். ஓகேவா?